ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாநகர சீரியல்ல விஜயும், காவேரியும் வந்து வீட்டுக்கு வர, எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாம் வந்து இந்த விஜய்க்கு வந்து ஓயாம பிரச்சனை வரதே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவேரி வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்கிறேன். இனிமேல் கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. நம்ம விஜய் வந்து காவேரியை போ சொல்றாப்புல. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து சித்தப்பாட்ட அவங்க சித்தப்பாட்ட வந்து பேசுறாப்புல. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசாத. நீயும் உன் சம்மந்தி, உன் புள்ள, உன் பிள்ளையோட ஒய்ஃபு எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாப்புல. நான் அந்த மாதிரி போறதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சித்தப்பா சொல்றாப்புல. இதெல்லாம் போயா பார்த்துக்கலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து விரட்டி விட்டுறாப்புல. அடுத்த நாள் காலையில சமையல் கட்டுல வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? பாட்டியும், அந்த அவங்க சித்தியும். அப்ப காவேரி வேற ஜூஸ் குடுக்குறாப்புல. "ஜூஸ் வந்து உனக்கு இல்ல. அது வந்து உள்ள இருக்க குழந்தைக்கு தான். அப்ப நீ டைரக்ட்டா அவன்ட்டயே குடுத்துற வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்றாப்புல. சரின்ட்டு இதெல்லாம் உட்காந்து பேசியிருக்கும்போது, அவங்க சித்தி, அவங்க பாட்டி வந்து 2 பேருமே வந்து காவேரிக்கு வம்பிழுக்க இருக்க, காவேரி வந்து பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விஜய் வந்து பார்த்துட்டு இருக்க, ஏம்மா வந்துட்டு விஜய் வந்து சொல்றாப்புல, "காவேரி நீ போ. அப்படி நீ போய் ஆஃபீஸ் கிளம்பு" அப்படின்னு. "எதுக்கு? நீ போ. நீ நான் சொல்றது சரியில்ல" அப்படின்ட்டு அப்புறம் அவங்க பாட்டிட்ட வந்து சொல்றாப்புல, "இந்த மாரிலாம் எதுவும் இது பண்ணாதீங்க. நான் இதுக்கு தான் வந்து நான் அங்கங்க யார் யார் அங்கங்க தனித்தனியா இருக்காங்களோ இருக்கட்டும்னு சொன்னேன்" அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இந்த பக்கம் வீட்ட காட்டுறாங்க. "ஏம்மா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யாரோ வர்ற மாரி இருக்கு. யாருன்ட்டு கதவ தட்டுறாங்கன்ட்டு தொறந்து போய் பார்க்குறேன். பார்த்தா நம்ம அதாவது நம்ம சந்தானத்தோட 2வது சம்சாரம். "வாம்மா உள்ள போலான்ட்டு" அவங்க மகள விட்டு உள்ள வர, இங்க ஒரே வாக்குவாதம் நடக்குது. அதோட அங்க முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு அந்த வாக்குவாதம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு.